வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர், விழுப்புரத்திலிருந்து. இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது, இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும். இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும். இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜித்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதனாலவே இந்த தீபத் திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது. இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னி ஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழுது. அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீபத் திருநாள் இங்கே அமைந்திருக்கு. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம். கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு 5:50 6 மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில். அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம். எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு 8 சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும். இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. குத்து விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு, எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேறு. ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதை கொண்டு வந்து நடுரோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது. வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகல் விளக்கும் ஒரு 9 விளக்குகள், வாசப்படியில் 2 விளக்கு, அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு 2 விளக்கு. பொதுவாக 11 தீபம் அப்படி இல்லைன்னா 21 தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும். பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இது ஒரு பக்கம் முடிய, பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம்தான் விளங்குது. அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான். அடுத்தது பார்த்தோம்னா, ஜோதி ஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் 2 பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு, இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும். இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது, யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம். வணக்கம் மீனராசி நேயர்களே. கார்த்திகை மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூட ஒரு மாதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையக்கூடும்.
எதையும் செய்து முடிக்கும் தைரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருங்க. எடுத்த காரியங்களை முடிக்கிறதுக்கு அந்த என்னுடைய வேலைகளை நான் எப்படி முடிக்கணுமோ அதுக்கு தகுந்த முடிப்பேன். எந்த எதிரியாக இருந்தாலும் அதை தைரியமாக சமாளித்து இந்த காரியங்களை நான் வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு இணக்கம் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. தேவையான நிதி உதவி தேவையான நேரத்தில் நல்லபடியாகவே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய நிர்வாக திறமை, உங்களுடைய எந்த உத்தியோகத்தில் நீங்கள் காட்டக்கூடிய உங்களுடைய நிர்வாக திறமை உங்களுடைய மேலதிகாரிகளிடம் ஒரு நல்ல இணக்கத்தையும் நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடி அலைபவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க காசு கொடுத்து போக விருப்பப்படாதீங்க. நேர்மையான வகையில் வேலை தேடுறதுக்கான வழியை பாருங்கள். குருவுடைய ராசி என்பதனால் அவர் நேர்மையாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரே தவிர நீங்கள் குறுக்கு வழியில் காசு கொடுத்து போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது. வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. எத்தனையோ சவால்களை சமாளித்து சாதுரியமான முறையில் அதை நல்லபடியாக வெற்றியடைய செய்யும். நீங்கள் ஒரு சில விஷயங்களில் துவண்டு போய் உட்காருவீங்க. அந்த துவண்டு போகிற இடத்துல உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் நல்லபடியாகவே தைரியமாக வைத்து அதில் ஒரு நல்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவிக்குரிய ஒரு நல்ல இணக்கம் புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவதும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல சீரான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய பெயர் புகழ் நல்லா தெரியக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்க போகுதுங்க. கொஞ்சம் பண விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரத்து சீராகவே இருக்கும். வீண் விரயங்களை தவிர்த்து நல்லபடியாகவே சேமித்து வைத்தால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். மற்றபடி விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நன்றி, வணக்கம்.